அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் இருபடி சமன்பாடுகளின் தீர்விலே சூத்திரத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டை எவ்வாறு தீர்க்கிறது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த இருபடி சமன்பாட்டின் சூத்திரம் எக்ஸ் சமன் சய பி சக அல்லது சய வர்க்கமூலம் பி வர்க்கம் சய 4ac/10a. இதான் இந்த சூத்திரம். இந்த சமன்பாட்டை எவ்வாறு பெறுவது என்றதை பற்றி இருக்கா பார்ப்போம். அதானே, அது முக்கியம் இல்லை என்றாலும் அது ஒரு வர்க்கவாக்கல் முறை தான். ஆகவே அந்த சமன்பாட்டை எவ்வாறு பெறுவோம் என்றதை பற்றி பார்ப்போம். இந்த சமன்பாட்டின் பொது வடிவம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. இப்போ முதல்ல எக்ஸ் வர்க்கத்தின் குணம் ஒன்றா இருக்கணும் என்றதால a ஆல இந்த சமன்பாட்டை பிரிக்கப்படும். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக பியின் கீழ் ஏஎக்ஸ் சமன், இது அங்கால கொண்டு போனால் சய சியின் கீழ். அப்போ இப்போ பார்ப்போம், எக்ஸ் வர்க்கம் சக பியின் கீழ் ஏஎக்ஸ் சக நிறைவேற்ற கோவையாக எழுத வேணுமெண்டா இது இந்த அரைவாசி இந்த வர்க்கத்தில் ரெண்டு வர்க்கமும் கூட்டுவாங்க. பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் சய சியின் கீழ் சக பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம். ஆகவே இது எழுதலாம், எக்ஸ் சக பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் வந்து சய சியின் கீழே சக பி வர்க்கத்தின் கீழ் 2 வர்க்கம் 4a வர்க்கம். ஆகவே இதுக்கு போமசி வந்து 4a வர்க்கம். இதில் a கிடக்கிறபடியா இங்கே ஒரு a சுருக்கப்படும். அப்போ 4a கிடக்க சய 4ac. இது அப்படியே வந்தால் சக பி வர்க்கம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு அங்கே மாற்றி எழுதுறேன். எக்ஸ் சக பியின் கீழ் 2a முழுவதின் வர்க்கம் சமன் பி வர்க்கம். இதை முன்னுக்கு எழுதுறேன். பி வர்க்கம் சய 4ac/இன் கீழ் 4a வர்க்கம். ஆகவே எக்ஸ் சக பியின் கீழ் 2a சமன் சக அல்லது சய வர்க்கமூலம் பி வர்க்கம் சய 4ac/இன் கீழ் 4a வர்க்கம் சக அல்லது சய. இது அப்படியே தான் எழுத வந்ததுக்கு காணலாது. இதுக்கு நாங்கள் காணலாம் 4 கண்டா 2 a வர்க்கத்துக்கு கண்டா a. அப்போ நாங்கள் இந்த சக பியின் கீழ் 2a அங்கால கொண்டு போனால் அவை எக்ஸாமன் சய பியின் கீழ் 2a சக அல்லது சய வர்க்கமூலம் பி வர்க்கம் சய 4ac/இன் கீழ் 2a. ஆகவே 2a பொமசியா வரும். அப்போ சய பி சக அல்லது சய வர்க்கமூலம் பி வர்க்கம் 4x. அப்போ இதுதான் நாங்கள் பெற்ற அந்த இருபடி சமன்பாட்டின் சூத்திரம். இந்த சூத்திரம் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்தால் தான் நாங்கள் கணக்கை இதில் பிரதியிட்டு அப்படியே செஞ்சு கொண்டு போகலாம். சரியா? அப்போ இந்த செய்க வழிகள் வந்து இருபடி சமன்பாடு வர்க்க வாக்கல் மூலமான செய்ய வழி. எங்களுக்கு செய்ய வழி கேட்க இப்படி இதே கடைசி வந்து எக்ஸாமில் கேட்க போகிறீங்க. ஆனால் இந்த சமன்பாடு வந்து எங்களுக்கு முக்கியம். அதானே அப்பா. இப்போ நாங்கள் கணக்கு கொண்ட பார்ப்போம். சமன்பாட்டை பயன்படுத்தி எவ்வாறு செய்கிறேன்னு பார்ப்போம். அதானே எக்ஸ் வர்க்கம் சய 6x சய 3 கணக்கு. எக்ஸ் வர்க்கம் சய 6x சய 3. எக்ஸ் வர்க்கம் சய 6x சய 3 சமன் 0 எனும் இருபடி சமன்பாட்டை வர்க்க நிறைவாக்கல் மூலமோ அல்லது வேறு முறையினாலோ தீர்க்க. அது வேறு முறையினால் என்றால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தீர்க்கிறது. அப்போ அது இந்த பொது வடிவத்தில் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. அப்போ இதில் ஏக்கு பதிலாக 1 எக்ஸ் வர்க்கத்தினோட 1, பிக்கு பதிலாக சய 6, சிக்கு பதிலாக சய 3. இப்போ சமன்பாடு எழுதினா எக்ஸ் சமன் சய பி சக அல்லது சய பி வர்க்கம் சய 4ac/இன் கீழ் 2a பிரதிடுவோம். சய பி சய 6 சக அல்லது சய பி வர்க்கம்
சய ஆறிൻ്റെ வர்க்கம் சய 4 ஏக்காக 1 சீக்காக சய 3 ஒலாம் பெருக்கம் கீழ் 2 ஏக்காக 1 அப்போ சயதில் சய சக அல்லது சய வர்க்கமூலம் 6 36 சயதில் சய சக 12 கீழ் 10 அப்போ என்ன வரப்போகுது இஞ்சாலே எக்ஸ் சமன் 6 சக அல்லது சய வர்க்கமூலம் 36 36 12 8 48 கீழ் 10 அப்போ 48 நாங்கள் என்ன செய்யணும் வேண்டாம் இது ஒரு முழுமைச்சேடாக இருக்கு அது எளிய வடிவத்துக்கு மாற்றணும் முதலாவது பாடம் மெய்யெண்கள் அப்போ 6 சக அல்லது சய இது எழுதலாம் 16 நூற்று கீழே 2 அப்போ 6 சக அல்லது சய 16 4 வர்க்கமூலம் 3 கீழ் 10 அப்போ இங்கே ஒரு 2 எடுத்து விட்டா பொதுக்காரணி இருக்கு 2 எடுத்து விடுங்க 3 சக அல்லது சய 2 வர்க்கமூலம் 3 கீழ் 10 இந்த ரெண்டும் என்ன செய்யும் சுருக்கப்படுது அப்போ இங்கே வரப்போகுது 3 சக அல்லது சய 2 வர்க்கமூலம் 3க்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 1.73 அப்போ ஆகவே என்ன வரப்போகுது 3 சக அல்லது சய 2 பேருக்கு 23 6 ஒன்று மிச்சம் 23 6 சரி 27 14 ஒன்று மிச்சம் 22 2 கொண்டு 3 இப்போ நாங்கள் பிரமாணத்தை எடுப்போம் எக்ஸ் சமன் 3 சக 3.46 செய்து விடுங்க 46.6 அல்லது எக்ஸ் சமன் 3 சய 3.46 அப்போ 3.46லேருந்து 3 போகணும் சய 0.46 அப்போ இருபடி சமன்பாட்டில் தீர்வு சமன்பாட்டை பயன்படுத்தி இன்னொரு கணக்கு கொண்டு பார்க்க போகிறோம் 3x வர்க்கம் சய 4x சய 7 சமன் 0 3x வர்க்கம் சய 4x சய 7 சமன் 0 இது புக்கில் உள்ள கணக்கு புக்கில் இருக்குது நீங்கள் இதுண்ட நான் சில வித்தியாசமான கணக்கை செய்து கொண்டு போகிறேன் நீங்கள் மிச்ச கணக்கை நீங்களாகவே செய்து கொள்ளலாம் அதில் 5 கணக்கு இருக்குது நான் ஒரு 2 கணக்கை செய்கிறேன் நீங்கள் ஒரு 3 கணக்கை செய்து விட்டா சரி சரியா மூன்று எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 7 3x வர்க்கம் சய 4x சய 7 சமன் 0 அப்போ பொது வடிவம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 a க்கு பதிலாக 3 b க்கு பதிலாக சய 4 c க்கு பதிலாக சய 7 அப்போ சமன்பாட்டு எழுதுவோம் x சமன் சய b சக அல்லது சய b வர்க்கம் சய 4 ac இன் கீழ் 2a எழுதிடுவோம் சய b சய 4 சக அல்லது சய b வர்க்கம் சய 4 இந்த வர்க்கம் சய 4 ஏக்காக 3 சீக்காக சய 7 கீழ் 2 ஏக்காக 3 பெருக்குவோம் சயதில் சய சக அல்லது சய 16 சய சக 4 12 12 84 2 பேர் கீழே 23 6 ஆகவே அங்கால பார்ப்போம் எக்ஸ் சமன் 4 சக அல்லது சய வர்க்கமூலம் 100 கீழ் 6 அப்போ 4 சக அல்லது சய இதுக்கு 10 இதுதான் எக்ஸ் அப்புறம் சகவே எடுத்தா எக்ஸ் சமன் 4 சக 10 இன் கீழ் 6 14 இன் கீழ் 6 7 இன் கீழ் 3 இது ஒரு விடை அல்லது
எக்ஸ் சமன் 4 சய 10 கீழ் 6 சய 6 கீழ் 6 சய 1 இது இன்னொரு விடை. சரியா? அடுத்தது பார்க்க போகிறோம் ஒரு வசன கணக்கு. ஒரு செவ்வக வடிவிலான தகட்டு துண்டின் நீளம், ஒரு செவ்வக வடிவிலான தகட்டு துண்டின் நீளம் அதன் அகலத்திலும் 6 சென்டிமீட்டரினால் கூடியது. ஒரு செவ்வக வடிவிலான தகட்டு துண்டின் நீளம் அதன் அகலத்திலும் 6 சென்டிமீட்டரினால் கூடியது. அப்ப செவ்வக வடிவான ஒரு தகடு. அகலத்தை எக்ஸ் என கொள்ளலாம். அப்ப அகலம் எக்ஸ் அண்டா இது 6 சென்டிமீட்டர்னால கூட வேண்டா இது எவ்வளவு வரப்போகுது? எக்ஸ் ஆக 6. என்ன கணக்கு? செவ்வக வடிவிலான ஒரு தகட்டு துண்டின் நீளம் அதன் அகலத்திலும் 6 சென்டிமீட்டரினால் கூடியதாகும். தகட்டின் பரப்பளவு 44 சென்டிமீட்டர் ஆகும். அகலத்தை எக்ஸ் சென்டிமீட்டர் என கொண்டு தரப்பட்ட தகவல்களிலிருந்து எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்குக. இதிலிருந்து அச்சமன்பாட்டை தீர்த்து அதன் பெருமானங்களை கிட்டிய முதலாம் தசமதானத்தில் தருக. வர்க்கமூலம் 53 7.28 என கொள்க. அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பளவு வேண்டா 44. செவ்வகம் 44 மீட்டர் செவ்வகம். அப்ப என்ன எழுத போறோம்? நீளம் தர அகலம் தான் பரப்பு. நீளம் வந்து எக்ஸ், நீளம் எக்ஸ் ஆக 6, அகலம் எக்ஸ் சமன் பரப்பு 44. பிறகு எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் 44. அப்போ நாங்கள் இதை வெர்க்கன்ற வாக்கல் முறையில் செய்வோம். 2 கணக்கு அப்படி செய்தபடியா எக்ஸ் வர்க்கம் சக 6x 6 வாசி 3 3 வர்க்கம். ஆகவே எக்ஸ் சக 3 முழுவதின் வர்க்கம் சமன் 44 சக 9 53. பங்காளி எழுத போகிறோம். அப்போ எக்ஸ் சக 3 சமன் சக அல்லது சய வர்க்கமூலம் 53. அப்போ வர்க்கமூலம் 53 பெருமானம் எங்களுக்கு தந்திருக்கணும். இது 7.28. ஆகவே எக்ஸ் சக 3 சமன் 7.28 அல்லது எக்ஸ் சக 3 சமன் சய 7.28. அப்போ எக்ஸ் சமன் 7.28 சய 3 4.28. முதலாம் தசமதானத்துக்கு தான் திருத்தம் அத்தனை சொன்னா 28 4.3. அங்கால பார்ப்போம். அப்போ எக்ஸ் சமன் சய 7.28 சக 3 போய்க்க சய 3. அப்போ சய 10.28 சய 10.3. அடுத்த இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒரு சரிவகம் சம்பந்தமானது ஒரு சரிவக கணக்கு. அது சிம்பிள், ஒரு 10 புள்ளிக்குரிய கேள்வியாக வரும். ஏபிசிடி ஒரு சரிவகமாகும். இதில் ஏடி சிடி ஆகும். ஏடி சமன் சிடி. சரிவகத்தின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வர்க்கமாயின் எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 12 சமன் சைபரின் மூலம் எக்ஸின் பெருமானங்கள் தரப்படுகின்றன என காட்டுக. அப்போ நாங்கள் சமன்பாட்டை என்ன சமன்பாட்டை பெற வேணுமோ அந்த சமன்பாட்டை தந்திருக்கணும். சதானே? இப்போ பார்ப்போம். ஒரு சரிவகத்தை வரைஞ்சு கொள்வோம். ஏபிசிடி ஒரு சரிவகம்.
സമാന്തരം സാധനെ എക്സ് സഹ 4 എക്സ് ഇത് എക്സ് സഹ 4 ഇത് എക്സ് എ ബി சி டி இதில் சொல்லப்பட்டிருக்கேன்டா ஏடி வந்து டிசிக்கு சமம் அதாவது இந்த பக்கம் இதுக்கு சமம் இது எக்ஸ் அண்டா இது மோடோ எக்ஸ் ഇതിൻ്റെ പരപ്പളവ് 12 കേൾവി என்னண்டா இது புக்கில் உள்ள ஒரு 4ஆம் கேள்வி ஏபிசிடி ஒரு சரிவகமாகும் இதில் ஏடி சமன் சிடி சரிவகத்தின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 12 சமன் சைபரின் மூலம் எக்ஸின் பெருமானங்கள் தரப்படுகின்றன என காட்டுக. அப்போ இதில் ஒரு சமன்பாடு ஒன்றை உருவாக்கும். அந்த சமன்பாடு என்னன்னு சொல்லி தந்துருக்கு. அப்போ சரிவகத்தின் இது சரிவக பரப்பளவு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏபி சக சிடி அவற்றுக்கிடையான செங்குத்திய சமன் சரிவக பரப்பு. என்ன சொன்னால் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏபி சக சிடி அவற்றுக்கிடையான செங்குத்திரம் ஏபி சமன். அப்போ அரை ஏபி எக்ஸ் சக 4 சிடி இது எக்ஸ் அண்டா இது கரையில் வந்து அப்போ எக்ஸ் தர ஏடியும் எக்ஸ் பரப்பளவு 12 இந்த ரெண்டு அங்கே போய் பெருக்கப்படும். அப்போ இது எக்ஸ் எக்ஸ் 10x சக 4 தர எக்ஸ் சமன் இது அங்கே போய் பெருக்கப்பட்டால் 24. அப்போ 2x வர்க்கம் சக 4x சமன் 24. எல்லாத்தையும் ரெண்டால் சுருக்கலாம். ரெண்டால் சுருக்கினா எக்ஸ் வர்க்கம் சக 2x சமன் 12. அப்போ இதுக்கு அரைவாசியப்பா எக்ஸ் வர்க்கம் சக 2x 2 அரைவாசி 1 வர்க்கம் அது ரெண்டு பக்கமும் கூட்டம். அப்போ எக்ஸ் சக 1 முழுவதின் வர்க்கம் வந்து 12 சக 1 13. ஆகவே எக்ஸ் சக 1 சமன் சக அல்லது சய வர்க்கமூலம் 13. இதில் வர்க்கமூலம் 13 பெருமானம் எங்களுக்கு தந்திருக்க வேணும் இதில் கணக்கில். ஆனால் வர்க்கமூலம் 13 பெருமானம் புக்கில் ஏற்கனவே கொடுத்திருக்கிறதால கோடையில் என்று நினைக்கிறேன். வர்க்கமூலம் பாருங்கோ வர்க்கமூலம் 13 எஸ் வர்க்கமூலம் 13 பெருமானம் இதிலேயே கொடுக்கல இடம் அதானே. அப்போ என்ன செய்யணும்டா நாங்கள் வர்க்கமூலம் 13 பெருமானத்தை காணத்தான் தராதபடி. ஆனால் உங்களுக்கு சோதனைக்கு கட்டாயம் தருவினோம் அதானே. இதில் பாருங்க 2x சக 4 தர எக்ஸ். அப்போ 2x வர்க்கம் சக 4x 24 ரெண்டால் சுருக்கினா எக்ஸ் வர்க்கம் சக 2x சமன் 12. ஆகவே நிறைவேற்ற கோவை சரி எக்ஸ் சக 1 வர்க்கம் 12 சக 1 வர்க்கம் 13. சரியா 13 இது இருக்க நாங்கள் முறையாக இருக்கா சொல்லி காட்டுறோம். பாருங்க பிரித்து காட்டுறோம் 13 சரிதானே. சோடியா எடுப்போம். இந்த வெக்கமூலம் காண்றாங்கன்னா ஷார்ட் மெத்தட். இது 3 9 10ஆம் ஆண்டில் படிச்சது. கழிச்சா 4 2 சைவரை போடுவோம். 2 சைவர் போட்டால் தசம் சேர்ந்து 3 2 மடங்கு பார்க்கணும் 6. 6ல் எவ்வளோ போட்டால் 400 அடங்குதுன்னு பார்ப்போம். இப்போ 6ல் இதில் ஒரு 4 போட்டால் நன்னாங்க 16 ஒன்று வச்சா 4 6 24 ஒன்று 25. அப்போ 400 அடங்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா 5 போடுவோம். 5 25 2 5 6 32 32. சரி 6 போடுவோம். 6 6 36 3 6 6 36 3 39. அப்போ 6 சரி வருது 390. அப்போ இங்கே 6 போட்டால் இங்கே 6 6 6 36 3 36 3 39. அப்போ என்ன வருவானுண்டா 3.6. அப்போ எக்ஸ் சக 1 சமன் 3.6 அல்லது எக்ஸ் சக 1 சமன் சய 3.6. ஆக எக்ஸ் சமன் 3.6 சய 1 2.6. இஞ்சாலி எக்ஸ் சமன் சய 3.6 சய 1 சய 4.6.
சரியா? இன்னொன்று பார்ப்போம் கணக்கு. அடுத்துள்ள இரண்டு ஒற்றை எண்களின் பெருக்கம் 99. இரண்டு எண்களையும் காண்பது சிம்பிளான கணக்கு. அடுத்துள்ள இரண்டு ஒற்றை எண்களின் பெருக்கம் 99. அவ்வெண்களை காணும். அதுதானே அடுத்துள்ள இரண்டு ஒற்றை எண்களின் பெருக்கம் 99. அவ்வெண்களை காண்க. அப்போ ஒற்றை எண்கள் என்ன இப்படி தான் போகுது. 1 3 5 7 போகுது. அப்போ 1 எக்ஸ் அண்டா மற்றது என்ன போகுது எக்ஸ் ஆக 2. அப்போ அவற்றின் பெருக்கம் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆக 2 சமன் 99. அவ பெருக்குங்க எக்ஸ் வர்க்கம் சக 2x. இதற்கு அஞ்சு ஒன்றும் இப்படி இருக்கா செய்து காட்டுறது. சில கணக்கு வரைக்கும் நாங்கள் அப்படி தான் செய்யணும் இல்லை இப்படி இதை காரணிப்படுத்துங்க. பெருக்க சய 99 கூட்ட சக 2 அப்போ 11 சய 9 வினல் அப்புறம் எக்ஸ் ஆக 11 எக்ஸ் ஆய 9 சமன் 5. எக்ஸ் ஆய 11 சமன் 5 அல்லது எக்ஸ் ஆய 9 சமன் 5. ஆக எக்ஸ் சமன் சய 11 எக்ஸ் சமன் 9. அப்போ எண்கள் என்னென்ன இருக்க போகுது. 1 9 இருந்தால் மற்றது என்ன 11. ஒரு புத்தகத்தில் உள்ள சிம்பிளான கணக்கு. அடுத்தது செங்கோண முக்கோணியில் ஒரு கணக்கு. அதையும் பார்ப்போம். அதையும் பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகள் முற்றுமுழுதாக முடிவடையும். சரிதானே? ஒரு செங்கோண முக்கோணியின் செங்கோணத்தை அமைக்கும் இரண்டு பக்கங்களின் நீளங்கள் 5x 3x ஆக உண்டு. ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தை அமைக்கும் பக்கங்களின் நீளங்கள் 5x 3x ஒரு சென்டிமீட்டர் ஆகும். இதன் பரப்பளவு 60 சென்டிமீட்டர் ஆயின் இதன் பரப்பளவு 60. அப்போ ஒரு இருபடி சமன்பாட்டை அமைப்போம். அப்போ முக்கோணியின் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்தியர் சமன் பரப்பு எவ்வளவு 60. அப்போ நான் எங்கே ஒன்று செய்யணும் அதில் அங்கே வேண்டிய அதை பெருக்குவோம். அப்போ இதை இங்கே பெருக்கணும் 5 3 15x சய 5x சமன் 120. இது எக்ஸ் வர்க்கம் 5 3 15 எக்ஸ் வர்க்கம் சய 5x சமன் 120. இதை 5ஆல் எல்லாத்தையும் சுருக்கலாம். அப்போ 3x வர்க்கம் சய எக்ஸ் சமன் 2 10 24. அப்போ எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாலே என்ன இருக்கு வர்க்கம் அல்லது இருபடி சமன்பாட்டு என்ன சமன்பாட்டை பயன்படுத்தியும் தீர்க்கலாம். அப்போ நாங்கள் வர்க்கன்ற வாக்கல் முறையிலும் செய்வோம். எந்த முறையில் செய்தாலும் சரிதான். 3ஆல் பிரிப்போம். அப்போ என்ன வரப்போகுது எக்ஸ் வர்க்கம் 3 எக்ஸ் சமன் 8. அப்போ ஆகவே எக்ஸ் வர்க்கம் சய 3 எக்ஸ் சக 3 அரைவாசி என்னண்டா இது கிளை 2 வரப்போகுது. அப்போ இது கிளை 2 6 அது இந்த வர்க்கம் சமன் 8 சக 6 வர்க்கம். அப்போ எக்ஸ் ஆக 6 முழுவதின் வர்க்கம் சமன் 8 சக 1 கீழ் 36. இது எவ்வளோ வரப்போகுது இது போமாசி 36 கீழே உண்டு தானே. அப்போ 8 அளவு இருக்கும் 6 8 48 4 2 3 24 4 28 சக 1. அப்போ எக்ஸ் ஆக 1 கீழ் 6 முழுவதின் வர்க்கம் 289 கீழ் 36. அப்போ ஆகவே எக்ஸ் ஆக 6 சமன் சக அல்லது சய வர்க்க மூலம் 289 கீழ் 36 சக அல்லது சய இது 17 கீழ் 6 289 17. அப்போ இருக்கா சகவை எடுப்போம் இன்னொருக்கா சய எடுப்போம். 2 எக்ஸ் ஆக 6 சமன் 17 கீழ் 6. ஆகவே எக்ஸ் சமன் 17 கீழ் 6 சய 6 அப்போ இது 17 போனால் 16 கீழ் 6 8 கீழ் 3 ஒரு படி. மற்றபடி எடுக்காடுப்போம்
x ആകെ 6 ലുണ്ട് സമൻ സയ 17 ൻ കീഴ് 6. അപ്പോൾ x സമൻ സയ 17 ൻ കീഴ് 6 സയ 6 ലുണ്ട് സയ 18 ൻ കീഴ് 6 ഇവിടെ സയ 3. சரியா? இதோடு எங்கட இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகள் பாடம் நிறைவு பெறுது. அதானே இருபடி சமன்பாடு தேவைன்னா நீங்களாகவே இந்த கணக்கு செய்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ நியாயமான கணக்கு செய்திருக்கிறோம், அவளா செய்த கணக்குகளுமே காணும். அப்போ இதோடு எங்களுக்கு இருபடி சமன்பாடுகள் தீர்வுகள் என்ற பாடத்தில் உள்ள நிறைய கணக்குகள் எல்லாத்தையும் செய்து போட்டோம். அடுத்ததாக நாங்கள் அந்த முன்னுக்கு ஆரம்பத்தில் இந்த கூட்டு வட்டி குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி கணித்தல் என்ற பாடத்தில் சில கணக்குகள் செய்ய கிடக்கு. அடுத்தடுத்த வகுப்பில் அந்த கணக்கு அந்த பாடத்தினூடாக நாங்கள் அந்த கணக்குகளுக்கு போவோம். அப்போ இதோடு எங்களுடைய இந்த இருபடி சமன்பாடுகள் தீர்வு அப்போ 4 பிரிவாக நாங்கள் விட்டுருக்கோம். அந்த 4 பிரிவிலே இந்த இருபடி சமன்பாடு தீர்வு நிறைவு பெற்றது. ஆகவே தொடர்ந்து இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேணுமெண்டா எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அதோட ஒரு ரெட் பட்டன் வரும், அந்த பட்டனையும் ஒரு அழுத்தி விடுங்க. தொடர்ந்து இன்னொரு காணொளியில் உங்களை காணும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.